ஈரோட்ல டே ஸ்டார்ட் ஆனது 12:45க்கே. டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு 1:20க்குலாம் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு எப்பயும் போல ஈவென்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. பரவாயில்ல, ஈரோட்ல 2:58க்குலாம் ஐயங்கார் பேக்கரி ஓப்பன்ல இருந்துச்சு. அங்க போயிட்டு ஒரு பிளாக் காஃபி எப்பயும் போல நம்ம அடிச்சுட்டு திருப்பி போய் மருகியா சாலா தான். ஏன்னா அடுத்து ஒரு 2 மணி நேரம் தூங்கினாதான் 4:30 மணி நேரம் நான் வண்டி ஓட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நேரா ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த லொக்கேஷன். 2 மணி நேரம் தூங்கினாலும் காலைல 12:45க்கு எந்திரிச்சதுனால ஒட்டிலே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால டக்குன்னு போய் ஒரு டிஃபனை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஃபுல் சாங்ஸை போட்டுட்டு கண்டினியூஸா போயிட்டே இருந்தோம். லஞ்சுக்காக நடுவில் சேலம் ஆறாறுல நிப்பாட்டணும். சேலம் ஆறாறுல சாப்பிட்டுட்டு அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே பால்கோவா ஆண்டாள் கோயில் தான். ஆண்டாள் கோயில் போக முடியாது, ஏன்னா ஆல்ரெடி பிரியாணியை உள்ள விட்டாச்சு. ஸோ அடுத்து வீட்டுக்கு பால்கோவா வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு பால்கோவா வாங்க போனோம். எப்படி அல்வாக்கு இருட்டு கடையோ அந்த மாதிரி பால்கோவாக்கு புளியமரத்து பால்கோவா கடை தான். அதனால எப்ப நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாலும் இந்த புளியமரத்து பால்கோவா கடையில ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட vlog முடியுது. பை.